அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான மாணவர்களே, 10ஆம் வகுப்பு கணித பாடத்துல 3வது பாடம் இயற்கணிதத்துல அணிகள் என்ற தலைப்புல பயிற்சி 3.17 உள்ள கணக்குகளை பார்க்க போறோம். இந்த அணிகள் பாடமானது ரொம்ப ஈஸியான பாடம் தான். அதுல முதல் பயிற்சி 3.17 ரொம்ப ஈஸியான பயிற்சி. இதை சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துல என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். சரியா? சரி. இப்ப இதுல முதல் கணக்கு அணிகள் பாடத்துல அந்த பயிற்சியில பயிற்சி 3.7ல 1ஆம் கணக்கு. ஒரு அணி கொடுத்துருக்காங்க. ஏங்கிற அணி கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்க, அணிகளை வந்து எப்படி குறிப்பிடணும்? கேபிட்டல் எழுத்துல குறிப்பிடணும். கேபிட்டல் லெட்டர்ஸ்ல குறிப்பிடணும். கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 8 9 4 3. நல்லா கவனிங்க. இது முதல் நிரை, 1வது நிரை, 1ன்னு போடணும். அப்புறம் -1 √7 √3/2 5. இது 2வது நிரை. அடுத்ததாக இது 2வது நிரை. இது வந்து 3வது நிரை. இது 4வது நிரை. சரியா? சரி. நிரலை பார்ப்போம். செங்குத்து வரிசை நிரல் 8 -1 1 6. இது வந்து 1வது நிரல். இது 2வது நிரல். இது மேல எழுதிக்கணும் 1, இது 2. இது 4 √3/2 3 -11. இது 3வது நிரல். அப்புறம் 3 5 0 1. இது 4வது நிரல். இது நிரை. நல்ல கவனிங்க. கிடைமட்டமா உள்ளது என்னது? நிரை. செங்குத்தா உள்ளது நிரல். சரிதானா? இதை மறந்துடக்கூடாது. நிரல். சரி, இப்போ இதுல இந்த உறுப்புகளின் எண்ணிக்கை 1வது கேள்வி வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை காணுங்க. ஏ என்ற அணி, இந்த அணியினுடைய உறுப்புகளின் எண்ணிக்கையை காணுங்கன்னு கேட்டிருக்காங்க. உறுப்புகளின் எண்ணிக்கைனா மொத்தம் எத்தனை? முதல் வரிசையில 4, 2வது வரிசையில 4 8, அப்புறம் 3வது வரிசையில 4 12, 4வது வரிசை 4 16. அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 16. 1ஆம் கேள்விக்கு பதில் முடிஞ்சது. 2ஆம் கேள்வி அணியின் வரிசையை காணுங்க. அணியின் வரிசையை எப்படி எழுதணும் அப்படின்னா, எத்தனை நிரை எத்தனை நிரல், அதை கிராஸ் போட்டு எழுதா போதும். அது அணியின் வரிசை. அப்ப அணியின் வரிசை எத்தனை நிறைய பாருங்க. கிடைமட்ட வரிசை பாருங்க, 1 2 3 4. அப்ப 4 நிறை கிராஸ் எத்தனை நிரல்? 1 2 3. செங்குத்தா 4 இருக்கு. அப்ப 4. அப்ப அணியின் வரிசை 4 கிராஸ் 4. அடுத்தது இந்த உறுப்புகளை கண்டுபிடிச்சு எழுத சொல்லிருக்கேன். A2 2, A2 3, A2 4, A3 4, A3 4 3, A4 4 ஆகிய உறுப்புகளை கண்டுபிடிச்சு எழுதுகின்றான். முதல்ல A2 2 கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் A2 2னா 2வது நிறையில 2வது நிறையும் 2வது நிரலும் சந்திக்கிற உறுப்பு. இது 2வது நிரை, இது 2வது நிரல். அந்த ரெண்டும் சந்திக்கிற உறுப்பு வந்து √7. அப்ப A2 2 வந்து √7. அதே மாதிரி A2 3 பார்ப்போம். A2 3 2வது நிறையும் 3வது நிரலும். இது 2வது நிரை, 3வது நிரல். அப்ப √3/2. √3/2. சரியா? A2 4 2வது முதல்ல நிரை, அடுத்து நிரல். 2வது நிறையும் 4வது நிரலும். 2வது நிரை, அப்புறம் 4வது நிரல். எத்தனை? 5. அப்போ A2 4 வந்து 5. A3 4 3வது முதல்ல 3 இருக்கு. 3வது நிறையும் 4வது நிரலும். 3வது நிறை இந்த இருக்கு, 4வது நிரல் இந்த இருக்கு. இந்த ரெண்டும் சந்திக்கக்கூடிய இடம் என்னது? 0. அப்ப அந்த உறுப்பு வந்து 0. A4 3 4வது நிறையும் 3வது நிரலும். இது 4வது நிரை, 3வது நிரல். என்ன இருக்கு? -11. அடுத்து A4 4 4வது நிறையும் 4வது நிரலும் சந்திக்கக்கூடிய உறுப்பு எத்தனை? 1. அப்ப A4 4 வந்து எத்தனை அப்படின்னா 1. இதை முதல் கணக்கு உறுப்புகளின் எண்ணிக்கை, அப்புறம் அணியினுடைய வரிசை, அப்புறம் வந்து அணியில் உள்ள குறிப்பிட்ட உறுப்புகள். ஒரு அணியை நிரலும் நிறையாக பிரிக்க தெரியணும். அதை வச்சு இந்த முதல் கணக்கை ஈஸியாக செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். சரி. 18 உறுப்புகளை கொண்ட ஒரு அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதுல அணியெல்லாம் கொடுக்கல, என்ன அணின்னு சொல்லலாம். ஆனா அந்த அணில வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா 18 உறுப்பு இருக்கான். ஒரு அணில 18 உறுப்பு இருக்குன்னா அது எப்படிலாம் அமையலாம் அப்படின்னா 3 3 3 3 3 3. முதல் வரிசையில 3 உறுப்பு இருக்கு. ரெண்டாவது வரிசையில ஒரு முதல் வரிசையில 6 உறுப்பு இருக்கு. ரெண்டாவது வரிசையில 6 உறுப்பு இருக்கு. மூணாவது வரிசையில 6 உறுப்பு இருக்கு. இப்ப இந்த அணில எத்தனை உறுப்பு இருக்கு மொத்தம்? 3 18 உறுப்பு இருக்கு. இது ஒரு வகை. என்ன கேட்கிறான்னா 18 உறுப்புகளை கொண்ட ஒரு அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும். இது சிம்பிளா முடிக்கணும்னா 18வது வாய்ப்பு 18ங்கிற நம்பர் எந்தெந்த வாய்ப்பாடுலாம் வருதோ அதை கிராஸ் பண்ணி எழுதினா போதும். முதல்ல 18 உறுப்புகளை கொண்ட ஒரு அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும் அப்படின்னா ஒரு 18 18 1 கிராஸ் 18, அப்புறம் ரொம்ப 18, அப்புறம் 2 கிராஸ் 9, 3 6 18, 3 கிராஸ் 6. இப்ப தலைமாத்தி போடுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் வராது. 9 2 18 வரும். 9 2 தலைமாத்தி போட்டா 18. இந்த 18ங்கிற நம்பர் எந்தெந்த வாய்ப்புகள் வருதோ அதெல்லாம் போடணும். ஒரு 18 18 தலைமாத்தி போடுங்க. 18 1 18, அப்ப 18 கிராஸ் 1, அப்புறம் 9 கிராஸ் 9 2 18, 9 கிராஸ் 2, 6 × 3 6 கிராஸ் 3. இது 18 என்ற உறுப்புகளை கொண்ட அணிகள் இருக்கக்கூடிய வரிசைகள், அணிகளுக்கு இருக்கக்கூடிய வரிசை. 18 உறுப்புகளை கொண்ட அணிகளுக்கு இந்த மாதிரி வரிசைகள் இருக்கும். இத்தனை அணிகள் வரலாம். 18 உறுப்புகள் கொண்ட இத்தனை வரிசைகள் கொண்ட அணிகள் என்ன செய்யலாம், வரலாம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் என்ன செஞ்சிருக்கேன், கணக்கு கொடுத்திருக்கேன் பாருங்க. 18 நம்பர் வரக்கூடிய கணக்கு. இதுல பாருங்க 18 நம்பர். இதனுடைய வரிசை எவ்வளவு? கிடைமட்டமா 18, அப்போ 18. செங்குத்தா ஒரே ஒரு நிரல் தான் இருக்கு, அப்போ 18 கிராஸ் 1. மாடல் தான். கிடைமட்டமா 9 இந்த அணில, செங்குத்தா 2, செங்குத்தா 2 கிடைமட்டம், அப்போ இதனுடைய வரிசை வந்து 9 கிராஸ் 2. இங்க கிடைமட்டமா 6, செங்குத்தா 3, அப்ப இதனுடைய வரிசை வந்து 6 கிராஸ் 3. இங்க கிடைமட்டமா 3, செங்குத்தா 6, அப்போ 3 கிராஸ் 6 இந்த அணியினுடைய வரிசை. இந்த அணிக்கு கிடைமட்டமா 9, கிடைமட்டமா 2, செங்குத்தா 9, கிடைமட்டமா இது 1 இது 1, செங்குத்தா 9, அப்போ 2 கிராஸ் 9. சரியா? மாடலுக்கு தான்பா, இதை கணக்குல எழுத வேண்டாம். அப்போ கடைசி அணிக்கு பாருங்க, இது ஒரு அணி எடுத்துக்கிட்டோம்னா கிடைமட்டமா 1, செங்குத்தா 18 எண்ணம் இருக்கு பாருங்க, 18 எண்ணம் இருக்கு. அப்ப இதனுடைய வரிசை வந்து 1 கிராஸ் 18. இது 18 உறுப்புகளை கொண்ட ஒரு அணி இந்த மாதிரிலாம் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அணியில 18 உறுப்பு இருக்குன்னா இப்படி அமையலாம், இப்படி அமையலாம், இப்படி அமையலாம், இப்படி அமையலாம், இப்படி அமையலாம், இப்படி அமையலாம். அப்போ இதெல்லாம் எழுத வேண்டிய தேவையில்லை, விளக்கத்துக்காக போட்டிருக்கேன். நீ எதை எழுதணும் அப்படின்னா, இந்த கீழே இருக்குல்ல 18 உறுப்புகளை கொண்ட ஒரு அணியானது, அணியின் வரிசையானது, அணியின் வரிசையின் போட்டு இதை எழுத வேண்டாம். இதை விட்டுட்டு அணியின் 18 உறுப்புகளை கொண்ட அணிகளின் வரிசைகள் பின் வருமாறு 1 கிராஸ் 18, 2 கிராஸ் 9, 3 கிராஸ் 6, 6 கிராஸ் 3, 9 கிராஸ் 2, 18 கிராஸ் 1. இது 18 உறுப்புகளை கொண்ட அணிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், வரிசைகளின் வாய்ப்புகள். இதை மட்டும் எழுதினா போதும், அந்த கேள்விக்கு பதில் இதுதான். இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இது விளக்கத்துக்காக சொல்லப்பட்டது. அடுத்தது அதே கணக்குல இன்னொரு கணக்கு கேட்டிருக்கான். ஒரு அணியின் உறுப்புகள் 6 எனில் எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்? ஒரு அணியின் உறுப்புகள் 6, இங்க 18 சொன்னோம்ல, அதே மாதிரி ஒரு அணியின் உறுப்புகள் 6ன்னா எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும் கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்ப்போம். இப்ப நல்லா கவனிங்க, ஒரு அணியினோட வரிசைகள் உறுப்பு வந்து மொத்தம் 6ன்னா இப்படி அமையலாம். பாருங்க, கிடைமட்டமா எத்தனை 6 எண்ணம் வருது, செங்குத்தா ஒரு எண்ணம் தான். அப்ப இதனுடைய வரிசை 6 கிராஸ் 1. இதுல 6 உறுப்பு இருக்கு இந்த அணியில, இப்படி இருக்கு அந்த அணி இருக்க வாய்ப்பு இருக்கு. கிடைமட்டமா 3, செங்குத்தா 2, அப்ப இந்த அணியினுடைய வரிசை கிடைமட்ட வரிசை 3, செங்குத்து வரிசை 2. முதல்ல கிடைமட்ட வரிசை ஃபர்ஸ்ட் எழுதணும், கிராஸ் 2. இதுலயே 6 உறுப்பு இருக்கு, இது எப்படி எழுதலாம்? கிடைமட்டமா 2, செங்குத்தா 3, அப்போ 2 கிராஸ் 3 இந்த அணியினுடைய வரிசை. அடுத்தது இந்த அணிக்கு பாருங்க, கிடைமட்டமா 1, செங்குத்தா 6. சரியா? கிடைமட்டமா 1, செங்குத்தா 6 எண்ணம் இருக்கு. அப்ப இதனுடைய வரிசை 1 கிராஸ் 6.
கிடைமட்டத்தை ஃபர்ஸ்ட் சொல்லணும், அடுத்தது நிரல் வந்து ரெண்டாவது, முதல்ல நிறை. அப்போ இந்த கேள்விக்கு பதில் இப்படிலாம் போட வேண்டாம், இதே மாதிரி எழுதினா போதும். இது மாதிரி இந்த மேல எழுதியிருக்கும்ல, இப்படி எழுதினா போதும். அப்போ 6 அணிகள் இருக்கு, 6 உறுப்புகள் கொண்ட அணிக்கு இருக்கக்கூடிய வரிசைகள் 1 1 கிராஸ் 6, அப்புறம் 2 கிராஸ் 3, 3 கிராஸ் 2, 6 கிராஸ் 1 ஆகிய வரிசைகளை என்ன செய்யலாம்? 6 உறுப்புகளை கொண்ட அணி இந்த வரிசைகளில் அமையலாம். சரியா? இது 2ஆம் கேள்விக்கான பதில். அடுத்தது 3ஆம் கேள்வி. 3ஆம் கேள்வி நான் விட்டுருக்கேன். 3ஆம் கேள்வி வந்து நம்ம தான் நடத்தணும் எடுத்துக்காட்டு, அதனால 3ஆம் கேள்வி விட்டுருக்கேன். நம்ம 4ஆம் கேள்வி வரும். 3ஆம் கேள்விக்கு எடுத்துக்காட்டு நடத்திட்டு அந்த கணக்கை செய்வோம். 4வது கேள்வியில 4வது கேள்வியில ஏ என்ற அணி கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 5 4 3 1 - 7 9 3 8 2 என்ற அணியின் நிரல் நிறை மாற்று அணியை காணும். ரொம்ப சிம்பிளான கணக்கு தான்பா. அதாவது நிரல் நிறை மாற்று அணினா ஏ டிரான்ஸ்போர்ட் என்ன, ஏ டிரான்ஸ்போஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். ஏ டிரான்ஸ்போஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு அணியினுடைய நிறைய இப்படி படுக்கை வசமா கிடைமட்ட வசமா இருக்கிறத எப்படி மாத்திரணும்? செங்குத்தா மாத்திரணும். இதையும் செங்குத்தா மாத்திரணும், இதையும் செங்குத்தா மாத்திரம். அப்படி மாத்திட்டோம்னா அந்த அணியை ஏ டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஏனுடைய நிரல் மாற்று அணி. நிறைய எதா மாத்திரணும் அப்படின்னா நிரலா மாத்திரணும். அப்ப நிறைய எத்தனை? 5 4 3, இது ஒரு நிறை. இதை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா கிடைமட்டமா இருக்க செங்குத்தா மாத்திரம் 5 4 3 இப்படி செங்குத்தா மாத்தி, இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போர்ட். அடுத்தது இன்னொரு நிறை 1 - 7 9, அது இப்படி இருக்கிறத நான் திருப்பி போடுறேன். 1 - 7 9. அடுத்தது 3 8 இங்கு 8 2, இதை நிறைய நான் செங்குத்தா மாத்துறேன். 3 8 2 அணி பிராக்கெட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் இதனுடைய நிரல் நிறை மாற்றாங்க. இதே மாதிரி இதை செய்யலாமா? ரொம்ப சிம்பிளான கணக்கு. இதனுடைய ஏ டிரான்ஸ்போர்ட் பார்ப்போம். ஏக்கு மேல டி போட்டுக்கணும், அதான் ஏ டிரான்ஸ்போஸ். சரியா? அப்ப என்ன அர்த்தம்? நிரல் நிறை மாற்றணி, நிரல் மாற்றணி. இப்போ நல்ல கவனிச்சிருங்க, இந்த 7 √7 - 3 நம்ம வந்து கிடைமட்டமா இருக்க செங்குத்தா மாத்துறோம். அப்ப ஏ டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு செங்குத்தா மாத்துங்க √7 - 3. சரியா? அடுத்தது √5, இது கிடைமட்டமா இருக்க தலையை செங்குத்தா மாத்துங்க 2. அடுத்தது √3 -5, கிடைமட்டமா செங்குத்தா மாத்திட்டோமா, பிராக்கெட்டை முடிக்கிறோம். இதுதான் இதனுடைய நிரல் மாற்றாணி ஏ டிரான்ஸ்போஸ். சரியா? அப்போ நிரல் நிறை மாற்றணினா கிடைமட்டமா இருக்கிறத உறுப்புகளை, அந்த அணியினுடைய உறுப்புகளை எப்படி மாத்திக்கணும்? செங்குத்தா மாத்தி எழுதிட்டோம்னா அதுதான் என்னது? நிரல் மாற்று அணி ஏ டிரான்ஸ்போர்ட். சரியா? சரி, அப்ப 4ஆம் கணக்கு 5ஆம் கணக்கு முடிஞ்சிச்சு. அடுத்து 6ஆம் கணக்கு. 6ஆம் கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல இதை சரி பார்க்க சொல்லு. ஏ டிரான்ஸ்போர்ட், அதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு ஏ என்பது சரி பார்க்க. அடிக்கடி இந்த கணக்கு வந்து காலாண்டுல, அரையாண்டுல, முழு ஆண்டு பரீட்சையில கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை அடிக்கடி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு தான், ஈஸியான கணக்கு தான். 2 மார்க் ஈஸியா, 2 மார்க் கணக்குல கேட்டிருக்காங்க. சரிதானா? ஃபர்ஸ்ட் எல்ஏஜிஎஸ் எடுத்துக்கிடுவோம். எல்ஏஜிஎஸ் என்னது என்பதை சரி பார்க்கணும். ஏ டிரான்ஸ்போர்ட், அப்புறம் மேல டிரான்ஸ்போர்ட். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ளது எப்பவும் செய்வோம். முதல்ல எப்பவும் எது செய்யணும்? பிராக்கெட்டுக்குள்ளது செய்யணும். இது எல்ஹெச்எஸ். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ளது சொல்லுங்க. ஏ டிரான்ஸ்போர்ட். ஏ டிரான்ஸ்போர்ட்னா என்ன அர்த்தம்? அந்த கொடுக்கப்பட்ட ஏ அணியை தலைமாத்தி போடணும். இது கிடைமட்ட உறுப்புகள், அந்த உறுப்புகளை தலைமாத்தி போடணும். சொல்லுங்க. அப்ப என்ன வரும்? 5 5 2 2 செங்குத்தாயிரம். அடுத்தது -√17 0.7 5/2, இது செங்குத்தா போட்டாச்சா? அடுத்து இந்த கிடைமட்டமா இருக்குள்ள இந்த உறுப்புகளை நிரலா மாத்திடுறோம். சொல்லுங்க. 8 3 1. இது ஏ டிரான்ஸ்போர்ட். இந்த அணி இது ஏ டிரான்ஸ்போர்ட்டை விட இது. அடுத்து என்ன சொல்றா? முதல்ல பிராக்கெட்டுக்குள்ள போட்டாச்சு, அடுத்து வெளியே உள்ள வரும். இப்போ ஏ டிரான்ஸ்போர்ட் அணியினுடைய டிரான்ஸ்போர்ட்,
ஏ டிரான்ஸ்போர்ட் அணி வந்து இந்த அணி, இதுக்கு என்னது டிரான்ஸ்போர்ட். அப்ப என்ன அர்த்தம்? அதனுடைய கிடைமட்ட உறுப்புகளை என்னவா மாத்தணும்? செங்குத்தா மாத்தணும். போடலாமா? அதனுடைய கிடைமட்ட உறுப்புகளை நான் என்ன செய்ய போறேன்? செங்குத்தா மாத்த போறேன். அப்ப 5 ரூட் 17 ரூட் மைனஸ் ரூட் 17 8, இது தலைமாத்தி போடுறோம். 5 மைனஸ் ரூட் 17 8. அடுத்து 2 0.7 3 தலைமாத்தி போடுங்க. 2 0.7 3. அடுத்து 2 இது தலைமாத்தி போடுங்க. 2 5/2 1. 2 5/2 1. இப்போ ஏ டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சோம், அதுக்கு டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சோம், அது இப்படி வந்துடுச்சு. இப்போ இதையும் இந்த ஏயையும் பாருங்க, கடைசியில் கிடைச்ச விடையும் இந்த ஏயும் பாருங்க. 5 2 2, இங்க 5 2 2 வருதா? ரூட் 17 0.7 5/2 வருதா? அந்த வருதா? அடுத்து 8 3 1 வருதா? அப்ப என்னது ஏ. அப்ப = என்னது ஏ. அப்போ விடை வந்து என்னது 6HS. அந்த பக்கம் உள்ள விடை கிடைச்சிருச்சா? அப்போ இதை எழுதி therefore கடைசியில முடிவு therefore A transport = A என்பது சரி. ஒரு ஃபார்முலா வந்து நம்ம அணிகளுடைய விளக்கத்துல படிச்சிருந்தோம். ஒரு ஏங்கிற அணி இருக்கு, அதுக்கு டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சு, அதுக்கு டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சா அந்த விடை வந்து என்னது அப்படின்னா ஏ தான். சரியா? அந்த ஏ அணி திரும்ப கிடைச்சிடும். ஒரு அணியை தலைமாத்தி போட்டோம், அது திரும்ப தலைமாத்தி போட்டா ஏ அணியே கிடைச்சிடும். அதுதான் இந்த கணக்கு. சரிதானா? மாணவர்கள் இந்த கணக்கு 2 மார்க் கணக்கு, அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு. நன்றாக பார்த்து கணக்கு செய்யுங்க. சரியா? அடுத்தது 7ஆம் கணக்கு. ஒரு அணிகளுடைய விளக்கத்துல ஒரு முக்கியமான குறிப்புல இருந்து வருது. சம அணிகள். இந்த குறிப்புல இருந்து வருது. சம அணிகள் என்ற குறிப்புல இருந்து. 2 அணிகள் சமம் எனில், உதாரணமா இங்க எக்ஸ் இங்க ஒய் ஒரு அணி இருக்கு, ஈக்குவல் டு இங்க 11 இங்க ரூட் 5 அப்படின்னு இருக்கு. இந்த 2 அணியும் சமம்னா இதுல முதல்ல என்ன இருக்கு? மேல எக்ஸ், இங்க என்ன இருக்கு? 11. அப்போ 2 அணிகள் சமம்னா அதுல உள்ள உறுப்புகள் சமம். அப்போ எக்ஸோட விடை வந்து 11. 2 அணியும் சமம்னா அதோட உறுப்புகள் சமம். இங்க ஒய் இருக்கு, அதுக்கு நேரம் இந்த பக்கம் என்ன இருக்கு? ரூட் 5. அப்போ ஒய்யோட மதிப்பு வந்து ரூட் 5. இதுதான் சம அணிகளுடைய தத்துவம், சம அணிகளுடைய குறிப்பு. சம அணிகள் என்பது அந்தந்த அணிகள்ல எந்தெந்த இடத்துல எந்தெந்த உறுப்பு இருக்கோ அது அந்த சைடுல உள்ள அந்தந்த உறுப்புக்கு சமம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அந்த பாயிண்ட வச்சுக்கிட்டு இந்த கொடுக்கப்பட்ட இந்த கணக்குல 12 3 எக்ஸ் 5, இந்த பக்கம் ஒய் இசட் 3 5 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன, ஒய்யோட மதிப்பு என்ன, இசட்டோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? இப்போ இந்த அணியும் சமம், 2 அணியும் சமம். அப்ப இங்க முதல்ல என்ன இருக்கு? 12. அப்ப இங்க முதல்ல என்ன இருக்கு? ஒய். அப்ப ஒய்யோட மதிப்பு 12. ரொம்ப சிம்பிள் பாயிண்ட். இரு அணிகள் கணக்கு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இரு அணிகளும் சமம் என்பதால், சமம் போட்டு கொடுத்துருக்கான சமம் சமம் என்பதால் மேல எழுதுற இரு அணிகளும் சமம் என்பதால் எக்ஸோட மதிப்பு பின்னாடி கொண்டுடுவோம். ஒய் கிட்ட 12. அடுத்து எக்ஸ் இங்க இருக்கு, கீழே இருக்கு, 2வது வரிசையில முதல் உறுப்பு. இந்த அணியில 2வது வரிசையில முதல் உறுப்பு எத்தனை? 3. அப்ப எக்ஸோட மதிப்பு எத்தனை? 3. அப்ப எக்ஸோட மதிப்பு 3. இசட்டோட மதிப்பு வந்து முதல் நிறையில 2வது உறுப்பு வந்து 3. இங்க முதல் நிறையில இசட் இருக்கு. அப்ப இசட்டோட மதிப்பு 3. எதனால? இரு அணிகளும் சமம் என்பதால். இப்போ முதல் கணக்கு ஈஸியா முடிஞ்சது. இரு அணிகளும் சமம் என்பதால் எக்ஸ் = 3, ஒய் = 12, இசட் = 3. சரிதானா? சரி. இப்போ அதே கணக்கு தான், இரு அணிகளும் சமம். இந்த பக்கம் ஒரு அணி கொடுத்துருக்கான் சமம், இந்த பக்கம் ஒரு அணி. இரு அணிகளும் சமம் என்பதால் முதல்ல இந்த அணியை எடுத்துக்கிடுவோம். இதுல முதல் உறுப்பு x + y, இதுல முதல் உறுப்பு எத்தனை? 6. அப்போ x + y = 6. இந்த 2 மாதிரியும் சேர்ந்து ஒரே உறுப்பு தாமா, x + y = 6. இது ஒரு கணக்கு. அடுத்தது நல்ல கவனிச்சிடுங்க. அடுத்து இந்த கணக்கு கவனிப்போம். இதுல முதல் உறுப்பு எத்தனை? 5 + z. சரியா? அந்த முதல் உறுப்பு இங்க இந்த அணியில முதல் உறுப்பு எத்தனை? 5. அதுவும் சமம். அடுத்தது இங்க 2வது உறுப்பு என்ன இருக்கு? xy இருக்கு.
அப்ப ரெண்டாவது வரிசையில் எங்க ரெண்டாவது உறுப்பு வந்து 8. அப்ப எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 8. போன கணக்கு மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. இது 1வது சமன்பாடு, இது 2வது சமன்பாடு, இது 3வது சமன்பாடு. அப்போ ரெண்டு அணிகளும் சமம் என்பதால் நம்ம குறிப்பிட்ட உறுப்பு கிடைச்சிருக்கு. சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ தான் விடை கண்டுபிடிக்க போறோம். முதல்ல எது சிம்பிளா இருக்கு? ஒரே ஒரு மாதிரி, இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் 2 மாறி இருக்கு, கண்டுபிடிக்க முடியாது. இங்க எக்ஸ் ஒய் 2 மாறி இருக்கு, கண்டுபிடிக்க முடியாது. இங்க 5 பிளஸ் 5, இதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2வது சமன்பாட்டுல இருந்து எனக்கு இசட் மதிப்பு வேணும். அப்போ வந்து 5 அங்க கொண்டு போய் 2வது சமன்பாடை நான் முதல்ல எழுதுறேன். 5 பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5. எனக்கு இசட் வேணும்னா இந்த கூட்டக்கூடிய 5 அங்க போய் கிடைக்கும். அப்போ 5 மைனஸ் அந்த பக்கம் 5 இருக்கு, 5 மைனஸ் இந்த பிளஸ் 5 அங்க வரும், மைனஸ் 5 ஆகும். அப்போ 5ல இருந்து 5 கழிச்சு சேர்த்தனா 0. எனக்கு இசட்டோட மதிப்பு கிடைச்சு போச்சு. அடுத்தது 1வது சமன்பாடு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6 இருக்கு. இப்போ எனக்கு கணக்குல விடை கிடைக்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா எக்ஸும் தெரியாது, ஒய்யும் தெரியாது. 3வது சமன்பாட்டுல எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 8 இருக்கு. இந்த 3வது சமன்பாட்டுல நான் எதா எக்ஸ் ஒய் 3வது சமன்பாடு எழுதுங்க. இசட்டை கண்டுபிடிச்சாச்சு, நம்ம எக்ஸ் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 8, 3வது சமன்பாடு. இப்போ எனக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பெருக்கக்கூடிய ஒய்யை அங்க கொண்டு போய் வகுத்துறேன். அப்ப பெருக்கக்கூடிய ஒய் என்ன ஆயிரும்? 8 பை ஒய். அப்ப எக்ஸோட மதிப்பு 8 பை ஒய். இத நான் 1வது சமன்பாட்டுல பெருக்கிக்கிறேன். இத இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 8 பை ஒய் இருக்குல்ல, இதுல 1வது சமன்பாட்டுல எக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பதிலா பெருக்கிக்கிறேன். அப்ப கீழே எழுதணும் எக்ஸ் ஈக்குவல் டு 8 பை ஒய்யை, நல்லா கவனிச்சிருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 8 பை ஒய்யை சமன்பாடு 1ல் பெருக்கிக்கிட. சமன்பாடு 1ல் பெருக்கிக்கிட. இப்போ சமன்பாடு 1ல் பெருக்கிக்கிட. சமன்பாடு 1 எங்க இருக்கு? அதை திரும்ப எழுதிக்கணும். சரியா? அப்ப சமன்பாடு 1 என்னதுப்பா? எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. இதான் சமன்பாடு ஒய், சமன்பாடு 1. அதுல எக்ஸுக்கு பதிலாக எத்தனை போட போறோம்? 8 பை ஒய்யை போட போறோம். எக்ஸுக்கு பதிலாக 8 பை ஒய். இந்த எக்ஸுக்கு பதிலாக 8 பை ஒய் ஈக்குவல் டு 6. இப்போ இது பின்னோ, இது நம்பர், குறுக்க பெருக்கி தான் சேர்க்கணும். கீழே ஒய் வந்துடும், கீழே மீச்சமா வந்து ஒய் வந்துடும். இங்க 8 அப்படியே தான் இருக்கும். 8 கீழே ஒய் இருக்கு, அது அப்படியே தான் இருக்கும். இந்த ஒய்யையும் பெருக்குனா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6. அப்புறம் இந்த ஒய்யை கொண்டு அந்த பக்கம் உள்ள 6ஓட பெருக்குனா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க 8 ஒய் ஸ்கொயர், 8 பிளஸ் ஒய் ஸ்கொயர், அந்த பக்கம் இந்த கீழே உள்ள பின்னத்தில் உள்ள ஒய் வந்து அந்த பக்கம் 6ஓட பெருக்கும், அது 6 ஒய்னு ஆயிடும். அப்ப இது இருபடி சமன்பாடா மாற்றணும், சுருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒய் ஸ்கொயர் வந்துடும். அடுத்து இந்த பிளஸ் 6 ஒய் அந்த பக்கம் வந்தோன்னா மைனஸ் 6 ஒய்னு ஆயிடும். அப்புறம் இங்க பிளஸ் 8 இருக்கு, ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ எனக்கு இருபடி சமன்பாடை தீர்க்கிறதுக்கு எப்படி பார்த்துருக்கோம்? 9ஆம் வகுப்புல காணிப்படுத்திருக்கோம். ஒய் ஸ்கொயர் எப்படி பிரிக்கலாம்? ஒய் இன்டு ஒய்னு பிரிக்கலாம். இந்த 8 வந்து 4 2 8ன்னு பிரிக்கலாம். 4 2ஐயும் கூட்டினா 6, இந்த இடத்துல 6 வந்துருச்சு. நடுவில் மைனஸ், 2க்கு மைனஸ். அப்போ ஒய் மைனஸ் 4 இன்டு இந்த காரணியை பெருக்கல் பண்ணா ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு ஆயிரும். 2 என்ன பெருக்கும்போது 0 வந்துதான் 1. ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு வைக்கணும். இது ஒரு கணக்கு. அடுத்தது ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு வைக்கணும். இது ஒரு கணக்கு. அப்போ ஒய்க்கு மதிப்பு இந்த மைனஸ் 4 அங்கே போச்சுன்னா என்ன ஆயிரும்? பிளஸ் 4 ஆயிரும். ஒய்க்கு இன்னொரு மதிப்பு இந்த மைனஸ் 2 அங்கே போச்சுன்னா பிளஸ் 2 ஆயிரும். அப்போ ஒய்க்கு மட்டும் எத்தனை மதிப்பு கிடைச்சிருக்கு? 2 மதிப்பு கிடைச்சிருக்கு. சரியா? அப்போ இசட்டுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம், இசட்டுக்கு மதிப்பு 0ன்னு பார்த்துருக்கோம். இப்போ ஒய்க்கு 2 மதிப்பு கிடைச்சிருக்கு. அப்போ ஒய்க்கு 2 மதிப்பு கிடைக்கும் போது எக்ஸுக்கு என்ன விடை? இந்த இருக்கு விடை. எக்ஸோட விடை வந்து 8 பை ஒய். அதுல இப்போ அடுத்த ஸ்டெப்ல 3வது ஸ்டெப்ல எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். எக்ஸுக்கு என்ன மதிப்பு? 8 பை ஒய் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக 4 போடுங்க.
1 நாள் 4 2 8 எக்ஸோட விட 2. அதே எக்ஸுக்கு 8/y போட்டுட்டு எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக 2 விட வச்சுக்கணும், அதை போடுங்க. 8/2. அப்போ 2 2 4 2 8. அப்போ எக்ஸுக்கு விட 1 2, இன்னொன்று எத்தனை 4. அப்போ முடிவு எக்ஸுக்கு விட 2, 4, ஒய்க்கு விட அதே 2, 4, இசட்டுக்கு விட 0. சரியா? இதை முடியும். அப்போ இந்த கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு தான், ஈஸியான கணக்கு. அதை சமன்பாடாக மாற்றி அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதற்கான தீர்வு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிதானா? மாணவர்கள் இந்த கணக்கை நன்றாக பார்த்து செய்யுமாறு கேட்டுக்கலாம். அடுத்து கடைசியா ஒரு கணக்கு இருக்கு. இது இதுவும் அணியினுடைய சமம் என்ற கொள்கையின்படி வந்தது. இரு அணிகள் சமம் எனில் அங்கு உள்ள ஒவ்வொரு உறுப்பும் சமம். அப்போ இதுல நல்ல கவனிங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இருக்குல்ல, பார்த்தா உங்களுக்கு 3 உறுப்பு மாதிரி இருக்கு, ஆனா பிளஸ் இருக்கு. அப்ப இந்த 3 உறுப்பு சேர்ந்து 1 தான்ப்பா. இங்க எக்ஸ் பிளஸ் இசட் இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்து 1 தான். ஒய் பிளஸ் இசட் இருக்கு, இந்த ரெண்டும் சேர்ந்து 1 தான். பார்த்தா இது 3 மாதிரி தெரியுது, அப்படி கிடையாது, இது ஒரே உறுப்பு தான். அப்போ இந்த 2 அணியும் சமம்னு சொன்னதுனால இந்த உறுப்பு, இந்த 3 உறுப்பு, எந்த உறுப்பு சமம் எத்தனை? 9. இது முதல் பாயிண்ட். இங்க இரு அணிகளும் சமம் என்பதால் முதல் பாயிண்ட் எடுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது 1வது சமன்பாடு வச்சுக்கணும். அடுத்து இரு அணிகளும் சமம் என்பதால் எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் எத்தனை? 5. எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் எத்தனை? 5. இது 2வது சமன்பாடு. அடுத்து இரு அணிகளும் சமம் என்பதால் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 7. 3வது இந்த உறுப்பு சமம். அப்போ ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 7. இது 3வது சமன்பாடு. இந்த மாதிரி சமன்பாடை தீர்க்கிறதுக்கு நம்ம 9ஆம் வகுப்புல படிச்சிருக்கோம். சரியா? 9ஆம் வகுப்புல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? படிச்சிருக்கோம். இப்போ என்ன செய்யறது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இப்போ இதுல பல வகையில நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தீர்க்கலாம். பல வகையில தீர்க்கலாம். 1வது சமன்பாடுல இருந்து 2வது சமன்பாடை கழிச்சிருவோம். 1வது சமன்பாடுல இருந்து 2வது சமன்பாடு கழிங்க. அப்போ ஒரு மாறி கிடைக்கும். பாப்போமா? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட், இது 1வது சமன்பாடு. சீக்கிரம் எத்தனை? 9. 2வது சமன்பாடு என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5. இந்த ரெண்டையும் என்ன செய்ய சொல்லியிருக்கோம்? கழிக்க சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்ப கழிக்கும் போது எதை கழிக்கிறோமோ அதனுடைய அடையாளத்தை மாற்றணும். பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸா இருந்தா பிளஸ். கழிக்கப்படக்கூடிய கோவையினுடைய அடையாளத்தை மாற்றணும். அப்ப அடையாளத்தை மாத்தினா அடுத்த ஸ்டெப் என்ன? இங்க பிளஸ் எக்ஸ், இங்க மைனஸ் எக்ஸ் கூட்டினா கழிச்சா 0 ஆயிடும். இங்க பிளஸ் இசட், இங்க மைனஸ் இசட் கழிச்சா 0 ஆயிடும். 9க்கு 5 போனா இந்த சைட்ல 4. மேல எது மட்டும் அடிபடாம இருக்கு? ஒய், அது அப்படி இறங்கிடும். அப்போ ஒய் ஈக்குவல் எத்தனை? 4ன்னு விட வரும். இது எத்தனாம் கணக்கு? முதல் 1வது சமன்பாடு 2வது சமன்பாடு கழிச்சதுக்கு அப்புறம் ஒய் ஈக்குவல் டு 4ன்னு விட கிடைச்சு. இப்போ 3வது சமன்பாடு நல்லா கவனிங்க. 3வது சமன்பாடுல ஒய் வருது, எது தெரியாது? இசட் தெரியாது. இந்த ஒய் ஈக்குவல் டு 4 இந்த 3வது சமன்பாடுல போட்டா இசட்டை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ உடனே யோசிக்கிறோம். நம்ம உடனே யோசிச்சுட்டு ஒய் ஈக்குவல் டு 4 3ல் பிரதியிட. ஏன் 3ல பிரதிக்கிடுறோம் அப்படின்னா நல்லா கவனிச்சிடுங்க. 3லயே பிரதிக்கிடுறோம். 3ல ஒய் இருக்கு, இசட் ரெண்டும் தான் இருக்கு. ஒய்க்கு பதிலா 4 போட்டா இசட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 3வது சமன்பாடை எழுதுங்க. ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 7. அதுல ஒய்க்கு பதிலாக 4 பிரதிக்கிடுங்க. இந்த ஒய்க்கு பதிலாக 4. 4 பிளஸ் இசட் ஈக்குவல் டு 7. எனக்கு என்ன வேணும்? இசட்டோட மதிப்பு வேணும். அப்போ இந்த கூட்டக்கூடிய 4 அந்த பக்கம் போகும். அப்போ இசட் ஈக்குவல் டு 7 பிளஸ் 4, 7 மைனஸ் 4. இந்த பிளஸ் 4 அந்த பக்கம் வந்தா என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். அப்ப 7 மைனஸ் 4. அப்ப இசட் ஈக்குவல் டு 7க்கு 4 போச்சுன்னா என்ன? 3. அப்ப இசட்டோட மதிப்பு 3. அப்ப ஒய்யோட மதிப்பு தெரியும் 4, இசட்டோட மதிப்பு தெரியும் 3. அதை ரெண்டையும் எதுல போட்டுடலாம்? இந்த 1வது சமன்பாடுல போட்டுடலாம். இசட் 3. இந்த ரெண்டையும் 1வது சமன்பாடுல போட்டா எது தெரியாம இருக்கு? எக்ஸ் இருக்கா? அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ
அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா y = 4, z = 3 இதை எதுல பிரதியிடணும்? சமன்பாடு 1ல் பிரதியிட. ஏன் நம்ம இன்னும் z நான் கண்டுபிடிக்கல. y மட்டும்தான், y-யும் z சரி x கிடைக்கல, இன்னும் y z கிடைச்சிருக்கு. அப்போ 1வது சமன்பாடு எழுதுங்க. 1வது சமன்பாடு x + y + z = 9. x தெரியாது, y தெரியும். எத்தனை? இந்த இருக்கு 4, 4 போடுங்க. z தெரியும் எத்தனை? இந்த இருக்கு 3, 3 போடுங்க. = 9. இந்த ஸ்டெப் எப்படி ஆகும்னா 4 3 கூட்டினா 7. எனக்கு என்ன வேணும்? x வேணும். அப்போ இந்த 7 அந்த பக்கம் வரும்போது 9, 9 - 7. 9ல இருந்து 7 கழிச்சா எத்தனை? 2. அப்போ x-ஓட மதிப்பு எத்தனைப்பா? 2. அப்போ 3க்கும் முடிவு தெரிஞ்சு போச்சு. அப்போ முடிவு 3க்கு மதிப்பு தெரிஞ்சு போச்சு. முடிவு என்ன எழுதணும்? x எழுதணும். x என்ன, y என்ன, z எழுதணும். x வந்து 2, y வந்து 4, z வந்து 3. போட்டு பார்ப்போமா? 2, x-க்கு பதிலா 2, y-க்கு பதிலா 4, z-க்கு பதிலா 3. 2 4 கூட்டுங்க 6, 6 3 கூட்டினா 9. இந்த விட வந்துருச்சா? இதுதான் கரெக்ட். இப்போ இந்த மாணவர்கள் இந்த கணக்கை எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, உங்க ஹோம்ஒர்க் நோட்ல பயிற்சி 3.1ல 2ஆம் இடையில உள்ள ஒரு கணக்கு மட்டும் நம்ம நடத்தல, 3ஆம் கணக்கு நினைக்கிறேன். அந்த கணக்கு மட்டும் நடத்தல, மிச்ச கணக்கு எல்லாம் நடத்திட்டோம். இந்த பயிற்சி 3.7 ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். இந்த கணக்கை உங்க ஹோம்ஒர்க் நோட்ல செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.